ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அமைஞ்ச ஒரு லோ பட்ஜெட் வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நம்ம ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு GTN காலேஜ் தாண்டி மெயின் ஹைவேஸில் ஒரு 100 மீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1000 சதுரடி வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து கார்னர் வீடு வந்து 47 லட்சம் ரூபாயும், இப்போ நீங்கள் இந்த செகண்டாக பார்க்குற இந்த வீடு வந்து 45 லட்ச ரூபாயும் கோட் பண்ணுறாங்க. ஏன் இந்த வீட்டை மட்டும் 47 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து கார்னர் ஃப்ளாட்டு, அந்த சைடு வந்து 23 அடி ரோடு ஃபேஸிங்கும், ஃப்ரண்ட்டில் வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்குது. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கான பேரல் ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ஹைவேஸிலேருந்து 100 மீட்டர் கூட இல்லைங்க, நியர்பையாகவே இந்த வீடு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக நான் வந்து வீடியோவோட முடிவில் உங்களுக்கு அந்த மெயின் ரோட்டை வந்து நான் காட்டுறேன். இப்போ நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும், அதுக்கு மேட்ச் ஆகிற மீனிக்க ஒரு பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் கொடுத்து அழகான ஒரு எலிவேஷனோட சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மொத்தம் 2 வீடு இருக்குது. 2 வீடும் சேம் அளவு தான். முழுக்க வந்து வாஸ்து முறைப்படி வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பூச்சுக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் சேம்பர் கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பியுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்னி TMT கம்பி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த வீடு வந்து கிடைக்கிது. இந்த வீட்டை பற்றி அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு லோன் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு செப்டிக் டேங்க் வந்து நமக்கு கிடச்சிருது. ஹைவேஸுக்கு நியர்பையாக அமைஞ்ச வீட்டை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திண்டுக்கல்லேருந்து பார்க்குற எல்லா பேருக்குமே இந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போதே தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால தான் டீட்டெயிலாக வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெட்டல் கேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங்க்கு தனியாகவும், நம்ம மெயின் டோர்லேருந்து டைரெக்டாக வெளியில் வர்றதுக்கு தகுந்த மீனிக்க என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டுமே ஹை கேஜில் கொடுத்து CNC கட் கொடுத்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்குமே கொடுத்து அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைக்கிது. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்காஸ்டிக் கீழேயே வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்ஃபினிஷ் ஸ்டைல்ஸு தான் இந்த போர்ட்டிக்கோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் கிடைக்கிது. போர்வெல் பார்த்தீங்க அப்படின்னா 650 அடியிலையும், வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு கிடைக்கிது. வீட்டோட மெயின் டோர் ராஜநிலைக்கு பக்கத்துலேயே சேஃப்டி பர்பஸுக்காக நமக்கு மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுலேயுமே வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மணிக்க பெயிண்டிங் கலர் காம்பினேஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டார்காஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட் தான். இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் வந்து 10x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட லெஃப்ட் சைடு கார்னரில் EB ப்ரொவிஷனும், வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டுமே வந்து ரைட் சைடு கார்னரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸை யூஸ் பண்ணி லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ராஜநிலை. இந்த ராஜநிலை பார்த்தீங்கன்னா 5x7 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த லிவிங் ஹால்லையே நமக்கு பூஜை ரூமும் கிடச்சிருது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு நமக்கு 4x2ங்கிற கிளாஸ் டெஃபினிஷடு வெர்டிகல் டைல்ஸும், அதே போல் வீட்டில் எல்லா ரூம்ஸுக்குமே வந்து லைட் அண்டு
ஃபேன் ஃபிட்டிங்ஸ் வந்து A to Z வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கு கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேஸும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் 3 விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து குமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் டிசைனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு வாஷ் பேசனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கம்ஃபர்டபுளாகவே அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வெஸ்ட் அண்டு நார்த் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் ஏரியா ப்ரொவிஷனில் எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியோட ஆரோ வாட்ரு அண்டு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டும் A to Z வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து A to Z வந்து இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. பத்திரம் போடுறது ப்ளஸ் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு அது மட்டும்தான். நமக்கு வீடு வாங்கினா மட்டும் போதும், மிச்சபடி வேறு எந்த ஃபிட்டிங்கும் இல்லை. கம்ப்ரஸர் மோட்டில் வந்து A to Z வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷனும் அதே போல் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க செல்ஃப்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க 2 ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்குதோ அதே தான் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஒரு டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூமே லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த வீட்டோட 2 பெட்ரூமுக்குமே வந்து ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு ரெடிமேட் டோர் வந்து 8000லேருந்து 12,000 ரூபா வரைக்கும் ரேட்டு வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிடுது. அதே போல் ஏசி ப்ரொவிஷன், இங்கே வந்து யூபிஎஸ் ப்ரொவிஷன் அண்டு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் ரூமும் பாத்ரூமுக்கு மேலேயே வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு கிடச்சிருது. இதுலேயும் ஒரு அழகான டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டு ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே கல்யாண மண்டபம், அது இல்லாமல் வந்து கோயில், சர்ச்சு, மண்டபம்னு சொல்லிட்டு A to Z வந்து எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு GTN காலேஜ் போகிற லைனில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அமையும். சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜோனை பாருங்கள், எல்லாமே வந்து பில்டிங் தான். குடியிருப்பு பகுதிகள் வந்து அதிகமாகவே இங்கே இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.